ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றுமில்லை பராபரமே. அதை வாழ்க்கைங்கிறது சூரியன் இல்லைங்க, முழுமையாக பிரகாசிக்கிறதுக்கு அது நிலா மாதிரி வளர்பிறையும் இருக்கும், தேய்பிறையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். அது உணர்ந்து செயல்படுங்க. ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல. இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி வாழணும், எந்தெந்த விஷயங்களுக்கு துணை போகணும், உணர்ந்து வாழணும், தெய்வத்துக்கு அடிபணிந்து வாழணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அடப்போப்பா என்ன பண்ணாலும் விதி நம்மளை விடாது, விரட்டிக்கிட்டே தான் வரும். கண்டிப்பாக விதி என்று எதையுமே விட்டு விடாதே. கடவுள்கிட்ட தொடர்ந்து வேண்டணும். அந்த விதியும் வெல்லக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு. நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல மனசு தான் கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. நடத்தியதும் நீயே, நடத்த போவதும் நீயே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே இருக்கட்டும் இறைவா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட உண்மையாக பக்தியோட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அப்படி உண்மையும் நம்பிக்கையும் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நம் தலையில் இந்த பிரம்மன் இவன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு எழுதி அனுப்புனா கூட நம்ம அந்த கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு தெய்வங்கள் துணை வருவாங்க. ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒரு நொடி இந்த கடவுள் என்னை காப்பாற்றலைனா இது வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் நடந்திருக்கும். நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டுறது என்னென்னா, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கேட்குறோம். ஆனால் கண்டிப்பாக அது கடவுள் கொடுக்க மாட்டார். பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கேளுங்க, நிச்சயம் அது உங்களுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கே அப்போ தான் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிமானம் வரும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெற்றியை அடைஞ்சேன்னு தெரியுமா. கஷ்டங்கள் வந்தால் தான் இன்பத்திற்கான தகுதி. ஒரு விஷயத்தை நமக்கு கிடைக்கிறப்ப சர்வசாதாரணமாக கிடைச்சிருச்சுன்னா, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாது, சுகத்துக்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. யாருக்குமே உழைப்போட அருமை தெரியாது. புரியுதுங்களா? நிறைய விஷயங்களில் உங்களுக்குள்ளேயே கேள்வியாக வைக்கிறப்ப அது தெய்வங்கள்கிட்ட பதிலாக கிடைக்கும். குறிப்பாக தூய்மையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரரான ரிஷபராசிகளே, நீங்கள் நிறைய வாழ்க்கையில் கேள்வி வச்சுருக்கீங்க. அது இறைவன்கிட்ட வச்சுருங்க. உங்களுக்கான பதிலாக அவர் கொடுப்பார். நம்ம தேடக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். நம்ம அதை தேடக்கூடிய விதத்தில் தான் அதை செயல்படணும். அப்படித்தாங்க தெய்வம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுக்கணும்னு நம்புறீங்களா? கட்டாயம் அதை நம்புகிறோம், நடக்கும். ஒரு சிலரம் பாருங்கள், இந்த பொண்ணுக்கு என்னப்பா ஜோசியம் தெரிய போகுது, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க போகுது, உளறிட்டு இருக்க போகுது, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, யாரோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு என்ன வேணால் சொல்லுங்கள். உங்களுக்கான பலன் உண்மைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நம்பி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நல்ல விஷயத்தை யார் வேணாலும் சொல்லலாம், அதைத்தான் நானும் செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு ஆதரவு தர கொடுங்க. உங்களுக்கு பதிவிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள். உண்மைகள் உரைக்க சொல்லப்படும். உண்மைகளுக்கு என்றுமே ஆதரவு கிடைக்கும். சரிங்க, தலைப்பை பார்த்துருப்பீங்க. 30 ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய திரிகிரக யோகத்தின நாள் சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகும். சொல்லப்போனால் வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா பணமழை கொட்ட போகுதுங்க. இனி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தாங்க. தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அது என்னம்மா திரிகிரக யோகம் அப்படின்னா என்ன, எதனால் அந்த யோகம் உருவாகுது, இது ரிஷபத்திற்கு என்ன பலன் கேட்குறீங்களா? முதல்ல ஜோதிடத்தில் திரிகிரக யோகம்னா என்னன்னு சொல்கிறேன். கிரகத்தோட பயிற்சியை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இது ஒரு அற்புதமான நிலவு. 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணையும் போது ஏற்படக்கூடியது தான். அது மார்ச் மாதத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் இவங்க 3 பேருமே 30 வருஷம் கழித்து மீன ராசியில் இணைகிறாங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை வழங்கப் போகுது. இந்த திரிகிரக யோகத்தினால் பயனடையக்கூடியவங்க அதிர்ஷ்டம் பெற போகிறாங்க, வெற்றி அடைய போகிறாங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போகிறாங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. இந்த கிரக பயிற்சிங்கிறது ஒருத்தவங்களுடைய விதியையே அமைக்கக்கூடியது, முக்கிய பங்கு வகிக்கிறது.
அப்படிதாங்க. கிரகம் வந்து இன்னொரு ராசிக்கு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது எல்லோரோட வாழ்க்கையிலுமே ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்புங்கிறது நேர்மறையாகவும் இருக்கும், எதிர்மறையாகவும் இருக்கும். சொல்லப்போனால் ஒவ்வொரு கிரகத்தோட பயிற்சியும் தனித்துவமான ஆற்றலை கொண்டது. சனீஸ்வர பகவான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். குரு பகவான் நகர்ந்தாருன்னா அதுக்கான பலன் இருக்கும். இப்படி சில அரிதான சம்பவங்களை ஒரு சில ராசிகளில் ஒரே அடியாக எல்லாமே ஒன்றா நடக்கிறப்ப இந்த 3 ராசியும் ஒன்றா எறிகிறது திரிகிரக யோகம். இந்த யோகங்கிறது 30 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. வியாழத்துக்கு சொந்தமான மீன ராசிக்கு உருவாகுது. அது குருவோட ராசி தான் மீன ராசி. அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க. இரண்டாவது அப்படி பெறக்கூடிய ராசியில் 2வது ராசியாக இருக்கவங்க ரிஷபராசிங்க. அப்படி என்னமா ரிஷபராசிக்கு பலனாக கொடுக்க போகுது பார்க்கலாமா? கேட்க நல்லா தான் இருக்குது. திரிகிரக யோகங்கிறது ரிஷபராசிக்கு பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. சக்தி வாய்ந்த யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் லாப வீட்டில் உருவாதனால நிதிநிலையில் முன்னேற்றத்தையும் ஏற்பட போகுது. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலையும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மற்றவங்க உங்கள் பணம் சிக்கியிருக்குன்னு வைங்க, அது வருமோ வராதோ போராடிக்கிட்டு இருப்பீங்கன்னு வைங்க, அந்த பணத்தை திரும்பி மீட்டெடுக்க போகிறீங்க. இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுங்க, வியாபாரம் பார்க்குறீங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க ஆண்களோ பெண்களோ பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை தாண்டி எதிர்பாராத அளவுக்கு லாபம் வரப்போகுது. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பான பயணம் போயிட்டு வரக்கான யோகம் உண்டு. இது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நிலை. சொல்லப்போனால் பழைய முதலீட்டிலேருந்து கூட இப்போ லாபம் வருங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளும் வரப்போகுதுங்க. அவங்களோட முயற்சிக்கு அவருடைய ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்க போகுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த யோகத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரவங்க வாழ்க்கையில் பல நேர்மறையான பலன்களை பெற போகிறீங்க. அதாவது நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நிலவிட்டிருந்த பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரப்போகுது. யோகமான நேரம். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி வெற்றி பெற போகிறீங்க. செழிப்பு உண்டாக போகுதுங்க. மாணவர்கள் பொறுத்தவரை இந்த யோகத்தினால் போட்டித் தேர்வுகள் கூட வெற்றி பெறுவீங்க. அரசாங்க கனவெல்லாம் நினைவாக போகுதுங்க. சிறந்த முடிவுகள் அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொல்லப்போனால் மாணவர்களுக்கு விரும்பிய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா? புதிய நிறுவனத்தில் பொறுப்புகளுடன் நல்ல வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கிற உங்களுடைய அனைத்து வேலைகளுமே வெற்றிகரமாக முடிக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகங்கிறது ரிஷபத்திற்கு வாழ்க்கையே அமோகமாக மாற்றி கொடுக்க போகுதுங்க. அடுத்தடுத்து சொல்லணும்னா வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் வெற்றிகள் குவிய போகுது. வேலையில் இருக்கவங்களுக்கு பதிவு உயர்வு, புதிய வேலைவாய்ப்பும் பெற போகிறீங்க. அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளை திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். உற்சாகமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நிதி ரீதியாக பணம் சேமிக்கிறதுல வெற்றி அடைய போகிறீங்க. இது உங்களுடைய வெற்றிக்கு பாதுகாப்பு தருதுங்க. தனிப்பட்ட முறையில் தொலைதூர பயணம் போவீங்க, வியாபார ரீதியான பயணம் போவீங்க. இந்த காலத்தை மட்டும் நல்லா முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயங்க. சொல்லப்போனால் இந்த திரிகிரக யோகங்கிறது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. இது சுப யோகம்னு சொல்லணும். வாழ்க்கைக்கே ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் பெறப்போவீங்க. சொத்து, வண்டி, வாகனம், கூடுதலான சொத்துக்கள் வாங்குறதுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு இணக்கமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி உறவினர்களும் சரி உங்களோட மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட நெருக்கம் அதிகமாகும். உங்களுடைய உணர்வு ரீதியாக பலப்படுத்திக்க போகிறீங்க. இதுவே தொழில் பார்த்துட்ருக்கீங்கன்னா வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா முன்னேற்றம் அடைய போகிறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி திருமணம் ஆனவர்கள்னா உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் வரப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான நல்ல வரனை சந்திக்க போகிறீங்க. சந்திப்புங்கிறது உங்கள் திருமண பந்தத்தில் கொண்டு போகுங்க. சொல்லப்போனால் சாதகமான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. வாழ்க்கையுடைய எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பெண்களை பொறுத்தளவு எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கமும் பயமும் இருக்காதுங்க. சிறப்பாக செயல்பட போகிறீங்க. அதுவே குடும்பத்தோட புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர வாய்ப்பு உண்டுதுங்க. உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால் எல்லா வகையிலும் லாபம் கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக போகுதுங்க. தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க. அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே தங்குதடையின்றி நடக்குங்க. இது உத்தியோகத்து பணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. இது வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். ரிஷப ராசிக்காரவங்களுக்கு திரிகிரக யோகங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நட்சத்திர பலன்கள்லாம் பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பண வரவில் ஏற்றமான காலங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்குதுங்க.
ஆடம்பர செலவு பண்ணுவீங்க. புதுசு வீடு வாங்குறது, மனை வாங்குறது, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் பணம் செலவு பண்ணுறது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குது. திருப்தியான மன வாழ்க்கை கிடைக்கும். சந்தானம் பாக்கியம் கிட்டும், அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. செயல்பாடுகள் தடையின்றி இருக்கும். உழைப்பிற்கான பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்களுக்கு திரும்ப குடும்பத்தோட சந்தோஷமாக நேரம் கழிப்பீர்கள். அந்த அளவுக்கு யோகமான நாளுங்க. அலைச்சல்கள் இருந்தாலும் அங்கீகாரம் உண்டு. உழைப்புக்கான உயர்வு உண்டு. அடுத்து மிருகசீரக நட்சத்திரம். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். மேலதிகாரிகள்கிட்ட ஆதரவு உண்டுங்க. அங்கீகாரம் உண்டு. உடல் பாதிப்புகள் விலகுதுங்க. சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக வந்து சேர்ந்துருங்க. நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக உயர்வை பார்க்க போகிறீங்க. குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட யோகம் உண்டு. இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம் தாங்க. உங்களை பொறுத்தளவுக்கு பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து கரும்பு சாறால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்து பணத்தட்டுப்பாடு நீங்கும். குழப்பங்கள் விலகும். நீடித்த சந்தோஷம் கிடைக்கும். 2வது பரிகாரம் வழிபாடு மற்றும் பரிகாரம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து மஞ்சள், குங்குமம் மற்றும் மாங்கல்யம் இந்த 3ஐயும் சுமங்கலிகளுக்கு ஒரு 5 பேருக்கு தானமாக கொடுங்க. நிலைத்த செல்வமும் கிடைக்கும். நீடித்த புகழும் கிடைக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி திரிகிரக யோகங்கிறது இன்னும் பலப்படணும்னா ரிஷபராசிகளும் இன்னும் யோகம் வரணும்னா அந்த யோகம் நிலைச்சு நிற்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடும் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களோட சேர்க்கையினால தான் இந்த யோகம் வருது. அப்போ சுக்கிர பகவானுடைய யோகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவானை வாங்கி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்குங்க. கஷ்டங்களும் துக்கங்களும் காணாமல் போயிடும். கவலைகள் எல்லாம் பறந்து போகும். பொன்னும் பொருளும் சேரும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சா, அதாவது குருவுடைய அருள் இருந்தால் தான் திருவருள் பெற முடியும், இறையருள் பெற முடியும். அந்த மாதிரி தாங்க சுக்கிர பகவானால் அருளை பெறுவதற்கு மிக மிக அவசியம். திருமண யோகத்திற்கு சரி, வீடு வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு, சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம், பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, கடன் தொல்லாமல் இருக்கிறதுக்கு, வாழ்க்கையை வளமாக வாழ்கிறதுக்கு சுக்கிர பகவானுடைய அருள் கண்டிப்பாக தேவைங்க. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. அடுத்ததான் சூரிய பகவானுடைய வழிபாடு. இவரை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் முதல்வர். ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரசு அந்தஸ்து இந்த மாதிரியான யோகங்களை பெறணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருந்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவான் அருள் இருந்துச்சுன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய வளம் கிடைக்கும். புரியுதுங்களா? இவர் எப்படிங்க வழிபாடு செய்கிறது? காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி பூஜைகள் செய்து, சரிங்களா, தட்டில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதாவது ஒரு பழம் இதை எடுத்துங்க. விளக்கேற்றி அதை சூரிய பகவான் உதிக்கக்கூடிய திசையை நோக்கி வச்சு ஒரு சின்ன சொம்பில் தண்ணி எடுத்துக்கங்க. அதை சூரிய பகவானை நோக்கி அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே அந்த அர்ச்சனை தட்டில் தீர்த்தம் போல் தெளிங்க. அந்த பூஜை முடிஞ்சதும் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கணும். குறிப்பாக வெல்லம் சேர்த்த சாப்பிடக்கூடிய உணவு இருந்தால் உத்தமம். அதுக்கு பின்னாடி மாலை நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணீர், பால் எடுத்துக்கலாம். காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலையில் சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடணும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட முடியலன்னா அன்றைக்கி நாள் முழுக்கவே சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு பின்னாடி தான் சாப்பிடணும். இப்படி விரதம் இருக்கிறீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் நீடிக்கும், கொடிய நோய்கள் கூட எதுவுமே உங்களை அண்டாது, முகத்தில் வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் மற்றவங்களை மடிக்கக்கூடிய நிலையில் உயர்வு இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும், துஷ்ட சக்திகளோ செய்தியின மாந்திரிகளமோ எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூரிய பகவானோட விரதங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அதாவது உங்களை எதிர்க்கிறவங்க அந்த அரசனாகவே இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து யார் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறோமோ அந்த எதிரிகள் மறைந்து போவார்கள். அந்த அளவுக்கு மகத்துவமானது தான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு
விரதம் இருப்பது தவறாது இந்த வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சூரிய பகவான் அருளிடுவார். அடுத்து சனீஸ்வர வழிபாடு. இவர் எப்படி வழிபாடு செய்கிறது? ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிஞ்சதுன்னா விரதம் இருங்க. முடியாத பட்சத்தில் பால் தண்ணி தாங்க. அதை அறிந்துட்டு நவ கிரகங்களை வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளு எண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இல்லாத ஏழை இளையவங்க இல்லாட்டி ஊனமுற்றவங்க இல்லாட்டி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாத இருக்கவங்களுக்கு முடிஞ்சால் பண உதவியோ பொருள் உதவியோ சாப்பாடோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த 3 கிரகங்களின் வழிபாடும் உங்களுக்கு இன்னும் யோகமான பலனை அள்ளி கொடுக்குங்கிறத தெளிவாக சொல்லியாச்சுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. எல்லா விதங்களிலும் தெளிவாக இருங்க. தெளிவான சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினால் வெற்றி நிச்சயம். இது கடவுளின் சத்தியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.